ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் விலாக். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோ. இது எங்கே இருக்குனாக்க ஜங்ஷன் முல்லை நகர் கிட்ட சாய்பாபா கோவில் போகிற வழியில் இருக்குது. நம்ம இங்கே தான் இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ண வந்திருக்கிறோம். 2 பாப்பாங்களுக்குமே ஹேர் கட் பண்ண வந்திருக்கிறோம். சாய்பாப்பா கிளம்பும் போதே அழுதுகிட்டே வந்தால் இங்கே எப்படி ஹேர் கட் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் கூட நான் பாப்பாங்களை இங்கே தான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லாவே வந்து ஹேர் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் நான் அன்றைக்கி வந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா சண்டே, அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு ½ hour வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ண வேண்டியதாகிருச்சு அன்னைக்கு. பட் இன்றைக்கி நாங்கள் வெட்னஸ்டேவே வந்து போயிட்டோம், அதனால கூட்டம் எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரீயாகவே வந்து ஹேர் கட் பண்ண முடிஞ்சுது. லாஸ்ட் டைம் கூட இப்படி தான் நம்ம சாய்பாப்பா அழுதுகிட்டே வந்தாங்க ஹேர் கட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹேர் கட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதே போலயே வந்து 3 ரூம் வச்சுருக்குறாங்க. ஒரு ரூம்லேயும் வந்து 2 பேர் உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கிற மாதிரி சீட்டர்ஸ் வந்து போட்டிருக்குறாங்க. இவங்க வந்து குழந்தைங்களுக்கெலாம் கட் பண்ணி விடும்போது அவசரப்படலை, கொஞ்சம் நிதானமாக தான் பார்த்து கட் பண்ணி விட்டாங்க. குழந்தைங்க வந்து அழுதாக்க அடம்பிடிச்சாக்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் வந்து கட் பண்ணி விட்டாங்க. அதனாலேயே தான் நான் இந்த டைமும் வந்து இங்கே கூப்பிட்டுட்டு இருந்தேன் பாப்பாங்கள. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாகவே வந்து ஜான்வி பாப்பா காட்டுறான்னு சொல்லிட்டு. பாப்பாங்களுக்கு வந்து என்னதுன்னா இந்த ரூம் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதுன்னா இந்த செவத்தில் இவங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதில் ஹைலைட் என்னதுன்னா அவங்களுக்கு வந்து சாங் அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நல்லா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாங்ஸை. பாருங்கள் சாய்பாப்பா அங்கேருந்து அழுதுகிட்டே வந்தவன் இங்கே எப்படி சிரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டான்ட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு. நம்ம ஜான்வி பாப்பாவுக்கு ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. அவங்க அந்த சைடாக போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாய்பாப்பா இங்கே ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவ்வளோ அழுக. லாஸ்ட் இன்னைக்கு போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமாக தான் போயிருந்தோம். சாய்லக்ஷ்மி பாப்பா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் போயிருந்தோம். கூட்டம் எதுவும் இல்லை. நீங்களும் உங்களோட பிஸி ஒர்க் டைமில் கண்டிப்பாக வந்து இதே போல் ஒரு ரிலாக்ஸாக ஹேர் கட் பண்ணணும், மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே போய் நம்ம பண்ணும்போது எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லாமல் வந்து ரிலாக்ஸாக ஹேர் கட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக கிளம்பலாம். என்னதுன்னா ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஏசி போட்டிருக்குறாங்க. 3 ரூம்லேயுமே வந்து ஏசி தான் இருக்குது. இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் பார்லர். ஸோ வந்து ஜென்ஸ்க்கு மட்டும் இல்லை லேடிஸ்க்குமே இங்கே வந்து நல்லாவே பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் நம்ம பாப்பா அவங்க ட்ரிம்மர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணது தான் நல்ல தூக்கம் சொக்கிருச்சு அவங்களுக்கு ஹேர் கட் பண்ண போனாக்கா ஹேர் மசாஜும் பண்ண மாதிரியே அவங்களுக்கு ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டாங்க பாப்பா. தூங்கிட்டு ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க. இடையில நாங்கள் வேறு கோஆப்ரேட் பண்ணுங்கன்ட்டு சொல்லி தட்டி எழுப்பி விட்டோம். பொழுது மார்னிங் டைமில் தான் ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு போவேன். இன்றைக்கி எதுக்காக ஈவினிங் டைமில் கூப்பிட்டு போயிருந்தேன்னா சாய் பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க மிஸ் என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, பாப்பாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹெட்டேக், அதனால கொஞ்சம் கூப்பிட்டு போய் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. இது எப்பொழுதுமே சம்மர் சீசனில் சாய்லக்ஷ்மி பாப்பாவுக்கு வர்ற ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா அவங்களுக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடர்த்தியாக இருக்கிறதால என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகிட்டு தலையில் நீர் கோத்துக்கிட்டு அவங்களுக்கு தலைவலி அடிக்கடி வர ஆரம்பிச்சிருது. இதனாலேயே கோல்டு இந்த ப்ராப்ளம்லாம் வர்றது. சரி இந்த டைம் ஸ்டார்டிங்கே பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போய் பாய் கட் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட் டைம் மஷ்ரூம் கட் பண்ணது அது வேண்டாம், ஏன்னா முடி சென்டரில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதால இந்த டைம் நாங்கள் வந்து பாய் கட் பண்ணி விட்டோம். இதுதான் ஃபைனல் லுக். ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஒரு பாப்பாவுக்கு 120 சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து ரீசனபிளாக தான் தெரிஞ்சுது இந்த ப்ரைஸ். நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.